அனைவரையும் இப்போ பேசும்போது அவர் நம்ம இளைய சூரியன் பேரே மறக்காத அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெயர். நான் அவருடைய பெயரை பற்றி மட்டுமே அவரிடத்தில் தொலைபேசியில் பேசினேன். ரொம்ப நல்லா இருக்கு பேர், உங்கள் பேர் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே சொன்னார் 1000 பேரை வைத்து நாங்கள் செய்தோம். என்னை பொறுத்தவரை டு டிரான்ஸ்மிட் ஐடியாலஜி கூட்டம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட். இப்போ நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ எங்கேயோ நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். சில நேரங்களில் பயங்கரமாக ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால சொல்லிட்டார் ஸ்ட்ரிக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலோடுன்னு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஆமாம். அப்போ சொன்னார், அப்போ என்ன ஆகும்னா சில நேரங்களில் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நல்லா கேட்ட மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு எங்கே போயிட்டு வந்த ஏதோ ப்ரோக்ராமுக்கு, இல்லை பயங்கரமாக சொன்னாங்க அப்படின்னு. அதான் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுதான் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட். நீங்கள் எதை உள்வாங்கினீர்களோ அதை மறுபடியும் சொல்ல தெரிகிற அளவுக்கு உள்வாங்கணும். அதுக்கு உங்கள் தரப்புல நீங்கள் கூட ஒன்று சொல்லலாம், அதுக்கு நீங்கள் கம்மியாக சொல்லணும் அப்படின்னு. இல்லை அப்படி இருக்குது. ஒரு போருக்கு அனுப்பும்போது ஒரு அரபிய பழமொழி ஒன்று இருக்குது. அபூபக்கர் என்கின்ற ஒரு தலைவர் இருந்தார். அவர் போருக்கு அனுப்பும்போது சொல்லுவார், லா துக்ஸிரில் வஅத் ஃப இன்ன கஸ்ரத்தல் வஅதி யுன்சி பஅதஹு பஅதா அப்படி என்று அரபியிலே உண்டு. நீங்கள் உபதேசத்தையும் சொல்லுகின்ற சொல்லையும் அதிகமாக சொல்லாதீர்கள். ஓவர் பர்டனா தள்ளிட்டீங்க அப்படின்னா ஃப இன்ன கஸ்ரத்தல் வஅதி யுன்சி பஅதஹு பஅதா. அதிகமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேர்டன் என்ன ஆகும்? ஐ மீன் நாலேஜ் பேர்டன் தான். அதிகமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு என்ன ஆகும்னா ஒன்று இன்னொன்றை மறக்க செய்துவிடும். இது கேட்டோம், அவன் அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு மறந்துடுவோம். வாய்ப்பு இருந்தால் 10 மணி நேரம் கூட திரைப்படம் எடுக்கலாம், உட்காந்து பார்க்க முடியாது. அந்த செய்தியை கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஆங்கில படங்கள் பெரிதாக பாராட்டப்படுவதற்கு காரணம், இப்போ கூட சமீபத்தில் நான் என்ன படம் அப்சஷன் பார்த்தீங்களா? அப்சஷன் பார்த்தீங்களா எல்லாரும்? கொடூரமான திரைப்படம்ல, தாக்கம் அப்படியே இருக்கும். ஆனால் அப்சஷன் எவ்வளோ நேரம் மொத்தம்? அது 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். எனவே இதையே நான் ரொம்ப நேரம் அண்டிட்டிடாம உங்களுக்கு அந்த ஒரு ஷியூரிட்டியை நான் தர்றேன். கருத்தியல் எப்போது மக்கள் மன்றத்திலே இலகுவாகவும் அது மிகச்சரியாக மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது என்கின்ற உறுதியும் கிடைக்கும் என்றால் அதை கேட்ட நீங்கள் பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு, குறைந்தபட்சம் உங்கள் வீடுகளில் கொண்டு போய் அதை ஷேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய கவனிப்பை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் கவலையே பட வேணாம். என் வாழ்க்கைன்னா பெரிய வாழ்க்கையில் திரும்ப சொல்கிறேன், இங்கெல்லாம் அனுபவசாலிகள் இருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட சில 1000 மேடைகள் கடந்துட்டேன், பல்வேறு மிக்சடாக எல்லா வகையிலும். அப்படி கடந்திருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. யாராவது ஒருத்தர் கொட்டாய் விட்டீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்காக வாலண்டரியாக விடாதீங்க, சரியா? அதனால் வாலண்டரியாக சரிப்பா முடிச்சிருப்பா, நான் இப்போ கொட்டாய் விட்டுறேன் அப்படின்னு கொட்டாய் விட்டுறாதீங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதே அது ஒரு வரலாற்று வாய்ப்பு தான். அதை தொடர்ந்து நான் வில்லிவாக்கத்திலே, பிறகு சேதாப்பேட்டையிலே, பிறகு தென்காசியிலே முடித்து இன்றைக்கு புதுக்கோட்டையிலே, இது ரொம்ப பிடித்த ஒரு இடம். நாம் ஆக்ரோஷமாக நீட்டி முழக்கி கவனச்சிதைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பொதுக்கூட்டம். அந்த இடத்துல அவங்களுடைய அட்டென்ஷனை கொண்டு வரது நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் இவ்வளவு சென்டர் ஃபோக்கஸ்டாக ஒருவர் இருவரை தவிர, ஒருத்தர் இன்னும் பிஸியாக இருக்கார் ஃபோனில், ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த கூட்டத்திலே, அவரை தவிர ரெடி ஆகிட்டார் அவரும், சரியா? அவரை தவிர எல்லாரும் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு இப்போ ஆப்டா என்ன நடக்குது, எதற்காக தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பெங்களூரிலே 2014 தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. அப்போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களை அவர் எப்படி தன்னுடைய ஆதரவை கவர்ந்தார் என்று நளின் மேத்தா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். த நியூ பிஜேபி, மேக்கிங் ஆஃப் நியூ பிஜேபி, இந்தியாஸ் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த புத்தகத்துக்கு பேர். ஒரு புதிய பிஜேபியை உருவாக்கி இருக்கிறோம். 2014 முன்னாடி இருந்த பிஜேபி வேற. ஆக்சுவலாக 2014 பிறகு ஒரு புதிய பிஜேபியை உருவாக்கி இருக்கிறோம். இந்தியாவினுடைய உலகத்தின் மிகப்பெரிய கட்சி. அது எப்படி உருவாக்குனாங்கன்னு நளின் மேத்தா என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார்: பிஜேபி பேங்க்ட் ஆன் மோடிஸ் மஸ்குலாரிட்டி டு ஷோ அப் வாட் இட் சா அஸ் த வீக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த யூபிஏ கவர்மெண்ட். மோடியை
ஒரு மசில் பலம் பொருந்திய ஒரு நபராக காட்டுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அப்படி முயற்சி எடுத்ததுடைய விளைவு பெண்களுடைய, அதனால நான் யோசிச்சுட்டே வந்தேன், இங்கே கேர்ள்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் நான் சொல்கிறது புரிய உணர்வு ரீதியாக. பெண்களை கவருவதற்காக மோடிக்கு சில பட்டங்களை கொடுத்தார்கள். மோடி ஒன்றும் பெண் பாதுகாவலர் கிடையாது. அவர் மேலே விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கே அவ்வளோ கேஸ் இருக்குது. பெண்களை கொன்றது, கொலை செய்தது, கற்பழிப்பு குற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அவர் மேலே. ஆனால் இருந்தாலும் அவரை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால் பாரத் மா கா ஷேர் என்று சொன்னார்கள். அதாவது பாரத தாயின் சிங்கம் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். ஹிந்து ஹிருதய சாம்ராட், அதாவது ஹிந்து உள்ளங்களின் ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல், இப்போ வரேன் கரெக்டாக ஒரு ரெலவென்சிக்கு வரேன். ஒரு கட்டத்திற்கு மேல் தேர்தல் நெருங்கும் பொழுது மல்லிகா ஷெராவத் தெரியுமா? தெரியாது. நடிகை மல்லிகா ஷெராவத் தெரியாதா? ஹிந்தி நடிகை. மல்லிகா ஷெராவத் சொன்னார், மோடியை பற்றி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாஸ் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இன் 2014 என்று மல்லிகா ஷெராவத் சொன்னார். அதாவது அவர் சொல்லவில்லை, அவரை சொல்ல வைத்தார்கள். இந்தியாஸ் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இன் 2014. அவர் பேச்சுலரும் அல்ல, அவர் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலரும் அல்ல. ஆனால் அப்படி அவர் பேச்சுலரா? அவர் மனைவிக்கு தான் ஒரு பேச்சுலரா இல்லையான்னு. அப்ப இந்தியாஸ் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இன் 2014 என்று மல்லிகா ஷெராவத் என்கின்ற, ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்துருங்க அப்புறமா முடிஞ்ச பிறகு மல்லிகா ஷெராவத். இப்ப வேணாம். மல்லிகா ஷெராவத்தை வைத்து எப்படி பேச வைத்தார்கள், நரேந்திர மோடியை பற்றி பேச வைத்தார்கள். அதன் பிறகு ஷெர்லின் சோப்ரா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை. மல்லிகா ஷெராவத், ஷெர்லின் சோப்ராவை வைத்து பேச வைத்தார்கள். ஷெர்லின் சோப்ரா சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் அவருடைய பர்சனல் அசிஸ்டண்டா மாறணுங்கிறது என்னுடைய வாழ்நாள் இலக்கு. இவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ், மாடல்ஸ். அப்போ பெண்களுக்கு மத்தியில் ஒரு பேசுபொருள். இவங்க யார் அதிகமாக ஃபாலோ பண்ணுவா? மல்லிகா ஷெராவத்தையும் ஷெர்லின் சோப்ராவையும் அதிகமாக ஆம்பளைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இன்டாக்டா யார் ஃபாலோ, என்ன இருக்குது அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னு ஒரு ஈர்ப்பை பெண்கள் பக்கமாக உருவாக்குகிறார்கள். ஒரு ஆர்டிஃபிஷியல் அட்ராக்ஷன் அதை மோடியின் பக்கமாக உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு மேக்னா பாட்டீல், இன்னொரு ஆக்ட்ரஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பேரு? மல்லிகா ஷெராவத், முடிஞ்சு. ஷெர்லின் சோப்ரா, அப்புறம் எனக்கே ஞாபகம் இல்லை. மேக்னா பட்டேல். இந்த மேக்னா பட்டேல் என்கின்ற ஒரு நடிகை எப்படி பேச வைத்தாருன்னா, இதான் உச்சகட்டம். நீங்க கவனிக்கணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா, இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் ஒன்று உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில விஜய் பேசினார் அல்லவா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பேசின ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? கோட்டு பட்டு பேசுனது பத்தி பேசினாரு. ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசினது. நான் என்ன கேட்டாரா? அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினது அது. ஆனால் உண்மையிலேயே அவர் எதை வைத்து ஓட்டு வாங்கினார் என்றால், அந்த கவர்ச்சியை வைத்து தான் ஓட்டு வாங்கினார். அதனால தான் அவருக்கு அது குத்துது. அந்த கவர்ச்சியை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரெலவன்சி புரியணும் அப்படின்னு சொன்னா, அந்த கவர்ச்சியை பற்றி அந்த ஒரு பெண்ணை மேக்னாவை வைத்து பேச வைத்தார்கள். ஷெர்லின் சோப்ராவிற்கு பிறகு மேக்னா பட்டேல் பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னு, அவர் என்ன செய்தார் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படங்கள் பொருந்திய ஒரு பூ மாதிரி எடுத்துக்கிட்டு தன்னை நிர்வாணப்படுத்தி, ஒரு நடிகை நிர்வாணப்படுத்தி அவருடைய உடல்களின் மீதெல்லாம் அதை வைத்து, முக்கியமான உடல் பாகங்களின் மீதெல்லாம் நரேந்திர மோடியுடைய புகைப்படங்களை வைத்து நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார். 13 வருஷமா எங்களுக்கு அவருடைய சிறப்புகளை தெரியும் குஜராத்தில். இனிமேதான் நீங்க, குஜராத்தில் ஒன்றும் நடக்கல, குஜராத் மாடல் என்பதே ஒரு பொய். ஆனால் ஒரு பொய் பிம்பத்தை கவர்ச்சியின் மூலமாக ஊதி பெரிதாக்கி அதை பெண்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி அவரை பாரத் மாதா கா ஷேர் என்றும், பாரத மாதாவினுடைய சிங்கம் இவர் என்றும் அவரை ஊதி ஊதி பெரிதாக்கி, எப்படி ஒரு கவர்ச்சி நாயகனை ஊதி பெரிதாக்க முடியும் என்றால், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, an idle mind is devil's workshop. an idle mind is the devil's workshop. என்றைக்கு இளைஞர்களுடைய உள்ளத்திலே சிந்திப்பதற்கு பெரும் இடம் பாக்கி காலியாக இருக்கிறதோ, பேசுவதற்கு இடம் காலியாக இருக்கிறதோ, ஐடில் மைண்ட்னா காலியா இருக்குன்னு வைங்க, மனசு சிந்திக்கிறதுக்கு ஓப்பனா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அங்க ஆட்டோமேட்டிக்கா அது டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா தான் இருக்கும். அது சாத்தானுடைய பட்டறையா தான் இருக்கும்.
அங்க உள்ள வரக்கூடியது ஒரு சாதாரண நடிகன், எந்தவித லெகசி பேக்ரவுண்டும் இல்லாம, எந்தவித சாதனையும் இல்லாமல் நான் செய்வேன் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் தயாராக வரும் என்றால் ஐடில் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் ஒர்க் ஷாப். இன்னைக்கு ஒரு சின்ன கொஸ்டின், தப்பா எடுத்துக்கூடாது, ஒரு சின்ன கொஸ்டின். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு தேசிய கட்சி அல்லாது முதலில் ஆட்சி அமைத்த ஒரு மாநில கட்சி அது என்னைக்கு? இது மிகப்பெரிய சாதனை இந்தியாவிலேயே. அதற்கு பிறகுதான் கம்யூனிஸ்டுகள். அது கம்யூனிஸ்ட் ஆட்சி அதுக்கு முன்னால் அமைச்சிருந்தாலும் அவர்கள் ஒரு தேசிய கட்சி. அதற்கு பிறகு பஞ்சாபிலே அகாலிதள், if I'm not right, wrong. அப்ப ஒரு பெரிய சாதனைக்குரிய ஒரு கட்சி எதிரே நிற்கிறது. ஒரு கவர்ச்சியிலே வளர்ந்து வந்த ஒருவரால் ரொம்ப இலகுவா ஒரு சாதனைக்குரிய, ஒரு வரலாற்றுக்குரிய, ஒரு பின்பலத்திற்குரிய, ஒரு ட்ராக் ரெக்கார்டுக்குரிய ஒரு கட்சியை பார்த்து தீய சக்தி என்று சொல்ல முடிகிறது, இவரை தூய சக்தி என்று நிறுவ முடிகிறது வெறும் கவர்ச்சியால். அதற்கு காரணம் ஐடில் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அங்க சிந்தனைக்கும் பேசு பொருளுக்கும் டிஸ்கஷனுக்கும் டிபேட்டுக்கும் வேலையில்லாத உள்ளங்கள் உருவாகிவிட்டது. அதில் பெரும்பகுதி தவறு நம்மீதும் உள்ளது. அந்த இளைஞர்கள் அப்படி எங்கேஜ் பண்ணாம விட்டது. அப்ப இதை தேசிய அளவில் செய்தார்கள். அப்போது நமக்கு கிடைக்காத ஒரு பாதிப்பு இன்றைக்கு இந்த வெற்றிக்கு பின்னால் நமக்கு பயம் வருகிறது. ஆனால் அதில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி கண்டினியூ பண்றதுக்கு இது ஒன்றும் குஜராத் அல்ல, அவர் ஒன்றும் நரேந்திர மோடியும் அல்ல, எதிரே நிற்பது காங்கிரஸ் அல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழிவந்த தலைவர். சரியா? அது பார்த்துக்கலாம், டேக்கிள் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது எப்படி நடந்தது என்று சொல்கிறேன். நிஸ்துலா ஹெப்பார் ஒரு ஜேர்னலிஸ்ட், இவங்களும் ஒரு விமன் தான். அந்த நிஸ்துலா ஹெப்பார் என்கின்றவர் சொல்கிறார், இந்தியாஸ் அன்லைக்லியஸ்ட் செக்ஸ் சிம்பல் என்று நரேந்திர மோடி சொல்கிறார். ஒரு பத்திரிகையாளர் இந்தியாஸ் அன்லைக்லியஸ்ட் செக்ஸ் சிம்பல் என்று நரேந்திர மோடியை சொல்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, he is of an alpha male who set things right. இது வரைக்கும் எதுவுமே ஒரு சரியா செய்யல, ஆனால் ஒரு பெரும் கும்பலை வைத்து பேச வைக்கிறார்கள். இன்னைக்கு எப்படி ஒரு பெரும் கும்பலை வைத்து வாடகைக்கு வைத்து பேச வைக்கிறார்களோ அது போலத்தான் நரேந்திர மோடியை பேச வைத்தார்கள். அதனால் தான் 2012 நிர்மலா சீதாராமன், மீனாட்சி லேக்கி, ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் எல்லாம் விமன் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி, அதனால தான் இதை சொல்ல விரும்புகிறேன், விமன் ஓட்டர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி இதை பெற்றாலே நாம் வென்று விடலாம் என்கின்ற ஒரு குறிக்கோளை வைத்தார்கள் நரேந்திர மோடி. அதே போலத்தான் தமிழ்நாட்டிலும் இதை செய்தார்கள். அந்த அளவுக்கு நரேந்திர மோடியும் பேசினார். பெண்கள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் இன்னைக்கு ஆட்சிக்கு பிறகு என்ன நடக்குது? நரேந்திர மோடியும் சாட்சி, விஜயும் சாட்சி. பெண்கள் பாதுகாக்கப்படவில்லை. நரேந்திர மோடி சொன்னது, பெண்கள் நம்முடைய கைகளில் பாதுகாப்பாக உணரவில்லை என்று சொன்னால் we have no right to call ourselves மருது என்றார். மருதுனா ஆம்பளை. நம்மை நாம் ஆண் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதியற்றவர்கள் என்றெல்லாம் நரேந்திர மோடி மிக பயங்கரமாக பேசினார். அதே போல குஜராத்தி பெருமை என்று தனியாக பேசினார். அங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தார். சப்பன்னி சாத்தி என்று சொன்னார். சப்பன்னி சாத்தி என்றால் எனி கெஸ்? சப்பன்னி சாத்தி அப்படின்னார் நரேந்திர மோடி. 56 இன்ச்சு மார்பளவு கொண்டவர் சொல்றாங்களா அடிக்கடி. 56 இன்ச்சு மார்பளவு கொண்டவர் நரேந்திர மோடி. WWE ராக் இருக்காருல்ல, இப்படி நல்ல பிராடா இருப்பார்ல, அவர் ஜஸ்ட் இன்ச்சு எவ்வளவு நினைக்கிறீங்க? இஃப் ஐ எம் நாட் ராங் 53 நினைக்கிறேன். இவர் சொல்றாரு இவருடைய ஜஸ்ட் இன்ச்சு எவ்வளவா? அது ஒரு பிராண்டாவே ஆச்சு, அது ஒரு பிராண்டாகவே மாறியது. 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட நரேந்திர மோடி 56. அதை ஃபேக்ட் செக் பண்றதுக்குள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதை டீகோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள செகண்ட் டைம் ஆயிட்டாரு. அது தப்புதான் முடிவு பண்றதுக்குள்ள 3வது முறை ஆயிட்டார். முடிஞ்சே போச்சு. அவருக்கு 73-74 வயசு தாண்டிட்டார். அவரும் போதுமான அளவு வாழ்ந்து காட்டி விட்டார். ஆனால் ஒரு பொய்யை தன்னை ஒரு பெரிய ஆண்மகன் போலவும் தான் எல்லாத்தையும் இப்ப எங்க நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, விஜயனா அந்த படத்துல தலைகளை கட்டி போட்டு அடிச்சிங்களே அந்த மாதிரி வாங்கண்ணா அப்படின்னு ஒரு பெண் கதறினாங்கல்ல. அதாவது அந்த ஒரு இல்யூஷன், அந்த ஒரு கற்பனையிலேயே இது ஒரு பொய்ன்னு தெரியாதா நமக்கு? விஜய் என்கின்ற ஒரு நபரால் எத்தனை செய்ய முடியாதுன்னு தெரியுமா? அப்ப எங்கன்னா when history lacks illusion counters, வரலாறு குறையும் பொழுது, வரலாறை ஆய்வு செய்ய மறுக்கும் பொழுது, அல்லது வரலாற்றை நாம் கடத்த மறுக்கும் பொழுது அங்க ஆட்டோமேட்டிக்கா பொய்யும் புனை சுருட்டுகளும் கற்பனைகளும் வந்து சேரும். அது அந்த இடம் கேப் விடும்போது அங்கதான் ஐடியலா விடுறோம். அதனால் தான் கலைஞர் யார், அவருடைய சாதனைகள் என்ன
எந்த அளவிற்கு என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் நரேந்திர மோடியை புகழ்ந்தார்கள். தேக்கோ தேக்கோ கோன் ஆயா குஜராத் கே ஷேர் ஆயா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க பாருங்க யார் வந்தா, குஜராத்துடைய சிங்கம் வந்தாரு அப்படின்னு பாராட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு குஜராத்துக்கு எதையும் செய்யவில்லை. தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கும் ஒரு அமைச்சரே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் அவரை எதிர்த்ததற்காக. இன்ன வரைக்கும் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு ஹரேன் பாண்டியா கொல்லப்பட்டதற்கு காரணமே மோடி தான் என்று. பெரிய சாதனை ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கோயிலில் பெல் அடிக்குது, உடனே ஃபுல்லாக லேடிஸ் இருக்கிறாங்க. அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மோடி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பெண்கள் வருவது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு அறிவிற் சிறந்த தமிழ்நாட்டில், பகுத்தறிவுக்கு பெயர் போன தமிழ்நாட்டில் நாங்கள் அவருக்கு மனைவியாகவும் இருக்க தயார், தங்கையாகவும் இருக்க தயார், வைப்பாட்டியாகவும் இருக்க தயார் என்று ஒரு பெண் சமூகம் சொல்கிறது என்றால், பெரியார் இன்றைக்கு இருந்திருந்தால் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. இது என்ன சமூகம், இது என்ன தமிழ் மண்? இந்த மண்ணில் தந்தை பெரியார் களமாடிய ஒரு மண்ணில் பெண் சமூகத்திற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் எத்தனையோ பல புரட்சிகள். இப்ப எனக்கு பேசுறதுக்கு முன்னால அவர் மாணவரணிலிருந்து ஐயா சொன்னாங்க கரெக்டா, மன்னை சோழராஜன் சொன்னாங்க, பெண்களுக்கு முதல் முறையாக சொத்திலே குடும்ப அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கெத்தா போய் விஜய்க்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கு கூட அவர்களுக்கு சொத்தில் பாதி பங்கு கொடுத்தவங்க தான் அவங்க படிச்சு முடிச்சு ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு லெஷர் டைம் கிடைச்சது. அந்த சொத்தில் பாதி கொடுத்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எலக்டோரல் பாலிடிக்ஸை மையப்படுத்தியவராக ஒரு கால் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் பெரும்பகுதி ஆண்கள் வாக்கு தனக்கு தவறி போகும் என்று பயந்து போயிருப்பார். இதான உண்மை. நீங்க நியாயமா யோசிச்சு, ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்ப புரியாது. இது ஒரு லெவலுக்கு வரும்போது சொத்து பிரிவினை வரணும். நீங்க பெண்கள் யோசிக்கணும். பெண்களுக்கு பங்கே இல்லைங்கிற மாதிரி வச்சிருந்தான் இந்து சக்சஷன் ஆக்ட்ல. அதை அமெண்ட் பண்ணி கொண்டு வரார், பெண்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறார். அப்ப என்ன ஆகும்? அது வரைக்கும் வீட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணுக்கே என்ன தோணும் அப்படின்னா, ஏய் பாத்தியா உங்க தலைவர் தான் எங்களுக்கு இப்போ வாக்கு இது கொடுத்துருக்கிறாரு, இனிமே எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு பெண்கள் சவால் விட்டா அது யாருக்கு அஃபண்ட் ஆகும்? அஃபண்ட் ஆகுமா இல்லையா? நியாயமானவங்களுக்கு ஆகாது. ஆனால் யதார்த்த சமூகத்தை சொல்கிறேன். ஆனால் எலக்டோரல் பாலிடிக்ஸை டார்கெட் பண்ணாம, ஏன்னா தன்னோடு களமாடக்கூடியதில் பெண்களை விட அதிக ஆண்கள் தான் இருப்பாங்க, யதார்த்தம் அதுதான். ஆனால் தனக்கு ஆதரவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண் சமூகம் தன்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை. ஒரு பக்கம் தேர்தலுக்காக மையப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி போன்றவர்கள், இன்னொரு பக்கம் நாம் எப்படிப்பட்ட தலைவர்களை பார்க்கிறோம் என்றால், ஈவன் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் அவர் எலக்டோரல் ரோல்ஸ் இன் தி எலக்டோரல் பாலிடிக்ஸ், we will stand for right what is right. எது சரியோ அதன் பக்கம் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை தலைவரைத்தான் நாம் பேச வருகிறோம். அதை பேச வேண்டிய காலகட்டமும் சூழலும் நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில், நீங்க இங்க பேசக்கூடிய செய்தியை பெண்களுக்காக முதன்முறையில் சொத்துரிமை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்பதை பேசு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு புரட்சி பொருள் மட்டுமல்ல, அது குடும்பத்தினர் மட்டும் மத்தியிலே பேசக்கூடிய ஒரு பொருளாக மாற வேண்டும், விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாற வேண்டும். அதை கொண்டு போய் நீங்க பேசணும். இங்க புதிதாக கேட்டவர் இருக்கலாம், ஏற்கனவே கேட்டவர் இருக்கலாம், ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அது தரப்பட்டது? பேக் டு 1970s சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே பெண்களை மட்டகரமாகவும் பெண்களுக்கு உரிமை தராமலும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கே இருக்கும்போது 1970களில் இருந்த காலச்சூழலில் சமூகத்தில் பெண்களுக்கான சொத்துரிமையை சட்டமாக்கி நிலைநிறுத்தி காட்டி அதை நடைமுறைப்படுத்தியதுடைய விளைவுதான் இன்றைக்கு இத்தனை பெண்கள், அதையும் அதே டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸில் தான் இந்தியா முழுக்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 34 என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் அதனுடைய ஆவரேஜ் 42 வைத்திருக்கக்கூடிய டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸ் சாதித்ததற்கு காரணம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இப்ப நீங்க சீமான் ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கே எடுப்பு இப்படி உடைச்சிருவாரு, அப்படியே உடைச்சிருவாரு, அப்படி பறந்து ஜம்ப் பண்ணி அதை பிடிப்பேன், இதை இன்னைக்கே உடைச்சு இப்படி போட்டுருவார். படிப்படியாக இந்த சமூக நிலைகளை அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. 70s பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்றால், கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் சிஎம் இல்லை, புரியுதா உங்களுக்கு? கரெக்டா சொன்னா அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்றால் எப்படி நீங்க உட்காந்து போனை வச்சு இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு வந்திருப்பீங்க? இட்ஸ் a small comparison. அப்ப அது போல பெண்களை மையப்படுத்தி நரேந்திர மோடி ஒரு கோயிலில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பேசும் பொழுது பெல் அடிக்கிறாங்க, அந்த ஆர்த்தி எடுக்கிற பெல் அடிக்கிறாங்க. அப்ப நரேந்திர மோடி சொல்கிறார், நிறுத்திவிட்டு சொல்கிறார், மேரி மாதா और बहनों मंदिर में आरती शुरू हो गई है, इसका इंतजार करते हैं. உடனே அந்த பெண்கள் அங்க ஆர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம உடனே அமைதியா இருக்கணும் அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த கூட்டத்தில் சொல்கிறார்,
பின் டிராப் சைலன்ஸ் வருது அந்த கூட்டத்தில். அப்படியே அவர்களை கவருகிறார் அந்த பெண். இத்தனைக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல ட்ராக் ஒண்ணுமே இல்லை. அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, நிறைய பேர் கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்க எதுவும் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களான்னு. இல்லை, எங்கள் தலைவர் விஜய் அண்டர் எஸ்டிமேட் செய்யவில்லை, இந்த மக்களை தான் ஓவர் எஸ்டிமேட் செய்து விட்டார் அப்படின்னு. ஏன்னா விஜய் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு எஸ்டிமேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எஸ்டிமேஷன் எப்போ பண்ணலாம், ஏதாவது இருந்தா எஸ்டிமேட் பண்ணலாம், ஒண்ணுமே இல்லாத எதுக்கு எஸ்டிமேட் பண்ணணும். ஆனால் பப்ளிக் என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாருன்னா, பப்ளிக் வில் திங்க் அபவுட் தி டெலிவரி, பப்ளிக் வில் திங்க் அபவுட் தி பர்ஃபார்மன்ஸ். எனக்கு நான் இந்த உரிமை தொகை கொடுத்த பெண்கள் என்னை எனக்கு வாக்களிப்பார்கள், கலைஞர் உரிமை விடியல் பயணத்தில் சென்ற பெண்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று பப்ளிக் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க விஜயை நாக்கு தான் போடுவோம் என்று போய் போட்டார்கள். அப்படி போட்டவர்களால் தான் தேசிய அளவில் நரேந்திர மோடிக்கு போட்டவரால் தான் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்தவித பர்ஃபார்மன்ஸும் இல்லாம எப்படி அவர் இதற்கு வந்தார் அப்படின்னு. எந்த அளவுக்கு என்றால், லாஸ்டா இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வரலாற்றுக்குள் வந்து விடுகிறேன். 2007 அவர் சொன்னார், எந்த அளவுக்குன்னா, சமையலுக்கு போற பெண்களாக நீங்கள் இருந்தால் கூட, இதெல்லாம் கேட்கறதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் தான் நான் சொல்றேன். சமையலுக்கு போகக்கூடிய பெண்களே பேசுறார் நரேந்திர மோடி, சமையலுக்கு போகக்கூடிய பெண்களே உங்களை சொல்கிறேன், பெஹனோ பெஹலே நமோ ஃபிர் ஜமோ அப்படின்னாரு. பெஹலே நமோ, சும்மா சொல்லுங்க, நீங்க எவனீங்களா தெரியலன்னு எனக்கு. பெஹலே நமோ ஃபிர் ஜமோ அப்படின்னாரு. பெஹலே நமோ, நமோ யாரு, நரேந்திர மோடி. பெஹலே நமோ ஃபிர் ஜமோ அப்படின்னாரு. முதல்ல நரேந்திர மோடி ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சுக்கங்க. இது மக்கள்கிட்ட ரீச், இது பேச ஆரம்பிச்சாங்க எல்லாரும். இதே மாதிரி நம்ம சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? காலையில் எந்திரிச்சு குளிக்காம கொள்ளாம பேண்ட் சட்டையை மாட்டிட்டு நடந்துச்சா இல்லையா? விசில் கோலம் போடுறாரு. அறிவியல் சிறந்த சமூகம் அதை யோசிக்காதா? இதுல என்னடா இருக்கு, விசில் கோலம் ஏன் போடணும் யாராவது கேட்டாங்களா? தந்தை பெரியார் புரட்சி செய்த மண்ணிலே, அறிஞர் அண்ணா ஆட்சி செய்த மண்ணிலே, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கழகம் செய்த மண்ணிலே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர் ஆட்சி செய்த இந்த மண்ணிலே எதுக்குடா இப்படி பகுத்தறிவுக்கு எதிராக எங்களை பேச செய்ய வைக்கிற அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? இல்லை. அதற்குத்தான் இது போன்ற கருத்தரங்கங்கள் முக்கியத்துவத்தை பெறுகிறது. இது போன்ற கருத்தரங்கங்களில் பேசுவதற்கு நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நேற்று சட்டமன்றத்திலே ரெலவன்ஸோட ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய சட்டமன்றத்திலே, அதுக்கு முன்னால சட்டமன்றம் தொடங்கிய நேரத்தில் அருண்ராஜ் பேசினார். அமைச்சர் சொன்னார் வெளியே வந்து, உண்மையிலேயே திமுகவும் பிஜேபி தான் வந்து அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்க, திமுக தான் பிஜேபியுடைய பி டீமு. ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களில் இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்காக ஆர்.என். ரவி கூட இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ சண்டை போடுற மாதிரி போடு, நாங்கள் பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு மக்களை டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர் நாங்கள் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோங்கிறார். நான் ஒரு லாஜிக்காக இதை கவுண்டர் பண்ணுறேன். முத்தமிழறிஞருடைய வரலாற்றுக்கு அப்புறம் வருவோம். சிம்பிளாக இதை கவுண்டர் பண்ணுவோம் லாஜிக்காக. நீ சொல்கிற மாதிரி ஆர்.என். ரவிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்குது, பாஜகவுக்கும் எங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்குதுன்னா, இன்னைக்கு அதே அர்லேக்கர் அதே தொடர்பை வச்சு அர்லேக்கரை சொல்லியிருப்போம் பிரச்சனை பண்ணியான்னு. நியாயமாக பார்த்தா அதான லாஜிக்கு. இங்கே பிரச்சனை, அங்கே தொடர்பு இருந்துச்சா, இப்போ தொடர்பா இல்லை. இப்போ அர்லேக்கர் உங்களுக்கு சாதகமாக விசில் புரட்சின்லாம் பேசிட்டு இருக்காரு கவர்னர். விசில் புரட்சின்னு கவர்னர் பேசுறாரு, கேட்டிங்களா கவர்னர் உரைய? இது விசில் புரட்சி என்கிறார். முந்தைய ஆட்சி இப்படி நாசமாக்கி விட்டது பொருளாதாரத்தை என்று பேசுகிறார். ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு எல்லா டிவி கேயின்ஸ் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு ஜனகணமணி பாடினா என்ன தப்புங்கிறான் ஒருத்தன். இது என்ன ஒரு பெரிய விஷயமா என்று கேட்கிறார். அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் முதலாக சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை படிப்பதற்காக ஒரு கமிட்டியை அமைத்தார். அந்த கமிட்டியை அமைத்து, ஏன்னா மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான பவர் டிரான்ஸ்ஃபர் என்னங்கிறது உறுதி செய்யணும் என்று ரொம்ப கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணணும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு பின்னர் 1969 முத்தமிழறிஞர் கலைஞர் பிரஸ்ஸை சந்தித்து, இன்றைக்கு முதலமைச்சருக்கு எது ஆகாதோ அதை செய்தார். 1969 முத்தமிழறிஞர் கலைஞர் பிரஸ்ஸை சந்தித்து சொன்னார், நான் ஒரு கமிட்டி அமைக்கப் போகிறேன், எக்ஸ்பர்ட் கமிட்டி. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், டு ஸ்டடி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ஒன்றிய அரசுக்கு என்ன பவர், ஸ்டேட்டுக்கு என்ன பவர் என்பதை படிப்பதற்கு உறுதி செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதன் மூலமாக ராஜமன்னார் கமிட்டி என்று ஒன்று அமைத்தார். ராஜமன்னார் கமிட்டி 3 பேர் கொண்ட கமிட்டி, அவருடைய தலைமை ராஜமன்னார் என்பவருடைய தலைமையிலே ராஜமன்னார் கமிட்டியை அமைத்து, அந்த கமிட்டியின் மூலமாக இந்திரா காந்திக்கு 3 கடிதங்கள் எழுதினார். இதெல்லாம் வரலாறு. இந்திரா காந்தி அவர்களுக்கு 3 கடிதங்களை எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த 3 கடிதத்திலே தனிக்கொடி தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று கேட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர். இது வரலாறு. தனிக்கொடி தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று கேட்டார். அதே போல முக்கியமான ஒரு புள்ளியாக எப்படி கேட்டார் அப்படின்னா,
ஜனாதிபதி இருக்கும் பொழுது ஜனாதிபதிக்கு பதிலாக நீங்கள் கொடியேற்றும் பொழுது இங்கே ஆளுநருக்கு பதிலாக நாங்கள் கொடியேற்றினால் என்ன, அந்த உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார். இந்தியாவிலேயே அதை கடிதமாக எழுதி ஒரு மாநிலத்தில் முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் கோட்டையில் கொடியேற்றினார் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு எனக்கு அப்படிதான் புரியல. இப்போ ஒரு கால் இந்த ஆட்சி தொடர்ந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கிறானுங்க, தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கவுந்தருன்னு சொல்றாங்க. ஒரு கால் இந்த ஆட்சி தொடர்ந்தால், சுதந்திர தினம் நடந்தால், சுதந்திர தினம் நடக்கும், இந்த ஆட்சி தொடர்ந்தால், இந்த ஆட்சி தொடர்ந்தால் இவரே முதலமைச்சராக இருந்து சுதந்திர தினத்திற்கு சென்றால் அவர் கொடியேற்றுவார் அல்லவா, அந்த உரிமையை கூட அவருக்கு பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு ஒண்ணு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏத்துறது கை தானே, அவர் கவர்னர், நம்ம சிஎம் தானே, அவர் ஏத்தனா என்ன நான் ஏத்தனா என்ன விட்டு கொடுத்துருவீங்களா? ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யப்படுகிறது ஒரு மரபு என்றால் அது அவர் செய்யக்கூடாது, அதை நான் தான் செய்வேன் என்று கிளர்ச்சி செய்து அந்த மரபை உடைத்து, தொடர்ந்து செய்யப்பட்ட ஒரு மரபை உடைத்து ஒருவன் பெறுகிறான் என்றால் அதற்கு பேர் உரிமை. அது பெறப்பட்ட உரிமையை அவர் இதுக்கப்புறம் தமிழ் ஆர்.என். ரவி பேசினதை கேளுங்க, சட்டமன்றத்தில் நின்று பேசினார். நான் என்ன பெருசாவா கேட்கிறேன், ஆர்.என். ரவி பாவமா இருந்துச்சு கேட்கும்போது, நான் என்ன பெருசாவா கேட்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஜனகன மனகதி போடுங்கன்னு தானே சொல்றேன், நேஷனல் ஆந்தம் போடுங்கன்னு தானே சொல்றேன், நாங்க கடைசியா தான் வாசிப்போம் ஏன் சொல்றீங்க என்று 4.5 ஆண்டுகள் அழ வைத்தோம் ஆர்.என். ரவியை. ஒரு மாநிலத்தின் உரிமை என்றால் என்ன என்பதை அவருக்கு புரிய வைத்தோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக அந்த உரிமையை பறிகொடுத்ததோடு மட்டுமல்லாமல், மரபை மாற்றியதோடு மட்டுமல்லாமல், மாற்றினால் என்ன தப்பு என்று கேட்கின்ற ஒரு தற்குறி சமூகத்தை உருவாக்கி வைத்து விட்டார்களே. அதற்கு காரணம் வரலாற்றில் எதன் பின்னணியில் இது போன்ற உரிமைகள் நமக்கு பெறப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய அல்லது இந்த இளம் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க நாம் தவறிவிட்டோம் என்பதுதான் யதார்த்தம். இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால், கஷ்டங்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உரிமைகள். எந்த அளவுக்குன்னா, அந்த ராஜமன்னார் கமிட்டியின் அடிப்படையில் இந்த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் கலைஞர். ராஜமன்னார் கமிட்டியின் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்கணும், அதில் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் அதுக்கு சேர்மனாக இருந்துக்கிட்டோம், ஆனால் அந்த கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் இருக்கணும். எதுக்கு? டு தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ். கவர்னர்ஸ் அப்படிதான் வச்சு அப்பாயின்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் புரட்சிகரமாக ஆளுநருடைய எதேச்சதிகாரத்தை எதிர்த்து களமாடி பெறப்பட்ட உரிமைகளை தான் இன்றைக்கு களவாடப்படும் பொழுது கம் என்று அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய முதலமைச்சர்கள். வாயத்தரங்க சிஎம் என்று சொல்கிறார்கள். நேற்று நடந்த கூத்த பாருங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதையாவது ஒன்றை பேசிவிடப் போகிறார் என்கின்ற பயத்திலும், என்ன பேசுறாங்கன்னு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நேற்று தான் அவர் சொல்றாரு ராஜ்மோகன், நாங்கள் இது வேற மாதிரி ஃபோனில் பேசுகிற சிஎம் இல்லை, நேரில் பேசுகிற சிஎம் அப்படின்னாரு. இவர் திரும்ப ஃபோனில் பேசுகிறார். வீட்டுக்கு வாடகை கூட நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்றார். அப்புறம் பார்த்தா சொந்த வீடு பெருசாக கோடிக்கணக்கில் வச்சிருக்காரு, அஃபிடவிட்டில் டெக்ளேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ தான் சிஎம் ஆக போகிறீங்க, அதனால் உடனே இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு எங்களை சொன்னாங்க, இல்லைனா நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவதாக விட்டுருக்க மாட்டோம். உடனே அடுத்து நடக்குது தற்காலிக சபாநாயகர் நியமனத்தில், அதுலேயும் தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவதாக போடுறாங்க. அதான் சொன்ன அமைச்சரே, வாழ்க்கையில் ஒரு முறையாவது உண்மையை பேசி பழகுங்கள். லைவ் நிறுத்த மாட்டோம்னா நிறுத்திட்டான் லைவை. என்ன இவங்க குறை சொல்லி வந்தது என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் பேசும்போது நீங்க வீடியோவை காட்டுறது இல்ல, லைவை ஸ்டாப் பண்ணிடுறீங்க, இதை சொன்னாங்க. இன்னைக்கு மொத்தமாவே ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கு காரணம் தான் உளறுவதையும் மக்கள் பார்க்க கூடாது, எதிரில் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதையும் மக்கள் பார்க்க கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள். என்றால் முதலாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு சட்டநாதன் கமிஷன், ஏஎன் சட்டநாதன் கமிஷன் என்று கமிஷனை அமைத்து பேக்வர்ட் கிளாஸஸ் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி இதுலேயே கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸில், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் அதுவரை 25% இருந்த பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டை 31% உயர்த்தியவர் கலைஞர். பட்டியலின சமூகத்தினருக்கு 16% இருந்த இடஒதுக்கீட்டை 18% உயர்த்தியவர் கலைஞர். அப்படியெல்லாம் உயர்த்தியதற்கு பின்னால் இன்னைக்கு ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த தகவல் தெரியும்னு கேட்கக்கூடாது யாரும், அதை சொல்லான்னு பார்த்தேன், ஆனால் இது கேமராலாம் இருக்கு. இந்த முறை அதிகப்படியான காவல்துறை ஆட்கள் நிறைய ஓட்டு விசிலுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இதே காவல்துறையினருக்கு ஆர்ஏ கோபாலசாமி அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸின் அடிப்படையில் பேஸ்கேல், போலீஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய பேஸ்கேலை ரிவைஸ் பண்ணி
அந்த ரிப்போர்ட்டை எடுத்து போலீஸ் கமிஷன் அமைத்து முதலாக மெரிட்டோரியஸ் சர்வீஸ் ஆஃப் போலீஸ் பர்சனல் வந்து நல்ல மெரிட்டோரியஸாக சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆண்டுதோறும் அவார்டுகளை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை முதன்முறையாக தமிழகத்திலே கொண்டு வந்தவரே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஆனால் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளும் நிறைய பேர் ஓட்டு போட்டது அங்கே தான் போட்டிருக்காங்க. அது எனக்கு ஒரு தரவில் தெரியும்னு வைங்களேன், கண்கூடா நடந்த ஒரு உண்மை. அதே மாதிரி செகண்ட் பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வந்து அவர்களை இன்க்ளூட் பண்ணி அதே போல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு இதற்கு முன்னால். கான்ஃபிடென்ஷியல்னா என்ன? சும்மா தான் கேட்குறேன், உங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்கேஜாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கான்ஃபிடென்ஷியல்னா என்ன? திரும்ப தான் ஒன்று நாங்களாம் இந்த ஜும்மா பயானுக்கு போவோம், என்ன அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தலையை கீழே குனிஞ்சு நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அவரு சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்போம். எழுப்பி விட்டா தான் தெரியும் அவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. எங்க விட்ட கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு அரசில். ஒருவரை பழிவாங்குவதற்கும் ஒருவரை வந்து காரணமே இல்லாமல் அவருடைய பேரை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டம் வந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது கேட்கும்போது சாதாரணமாக இருக்கும். கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு, ஒரு ரகசிய ரிப்போர்ட் வந்திருக்கு உன் மேலே அப்படின்னு. இதை எதற்காக முற்காலங்களில் பயன்படுத்தினார்கள் என்றால் சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒருவரை ஒடுக்குவதற்கு. உனக்கு கிடையாதுப்பா, ஏன் எனக்கு மட்டும் அநியாயம் பண்றீங்க? கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்திருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ட கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டத்தை ஒழித்து காட்டிய புரட்சியாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் வரலாற்றில். அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1900 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் 1969 75 எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது சீமான் சொல்வதை போல கற்பனை கதைகள் அல்ல. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும்னா இல்லாமல் போகிறதுக்கு. ஏன்னா அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறார்கள் விஜய் ஆபத்தானவர் என்று. லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது யதார்த்தமான உண்மை. ஏன்னா விஜயாவது இப்போ டக்குன்னு இழந்துட்டாலும் ஒன்றும் கிடையாது சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு தவறான சித்தாந்தத்தை கருத்தியலை மக்கள் மன்றத்தை என்னை கேட்டால் இவ்வளவு செய்திருக்கக்கூடிய திராவிடத்தின் மீது இளைஞர்களுக்கு ஓரளவு வெறுப்பை வந்ததற்கு காரணமே பொய்யான பல கற்பனை புழுகு முட்டைகளை இந்த திராவிடத்துக்கு எதிராக வீசினார் சீமான். அதை சரியான நேரத்தில் நாம் எதிர்கொள்ள தவறிவிட்டோமோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. அதை கத்திட்டு போறேன் அப்படின்னு விட்டாங்களோ என்னமோன்னு ஒரு கவலை இருக்குது. ஆனால் ஐயா சுபவி போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு வந்து சாட்டை எடுத்து சுழட்டியவர்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிராக நம்முடைய முன்னாள் அமைச்சர் வந்து சீரெடுத்து கொண்டு சென்றாலும் அவருக்கு அவர் உறவினராக இருக்கலாம். என் இனத்திற்கும் என் கொள்கைக்கும் என்றைக்குமே சீமான் எதிரிதான் என்று சொன்னவர் தான் ஐயா சுபவி அவர்கள். அதை பார்த்து அருமையா சொல்லியிருந்தாங்க. அது நம்மளும் உறுதியா இருக்கிறோம். எனவே எதுக்காக சொன்னேன்? சரியா இல்லைங்க, அடுத்தது வந்துட்டேன் நான். தமிழ்நாடு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் 1969 to 75 அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய எஸ்சி மாணவர்களுக்கு அவர்கள் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் கரெக்டாக வந்தாங்கன்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். தாய் உள்ளத்தோடு ஒரு தலைவர் அன்றைக்கே இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அவர் சிரமப்பட்டிருக்காவிட்டால் இன்றைக்கு அவரை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு பெருங்கூட்டம் அவர்கள். அதான் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் என்று அழகாக சொல்லுவார்கள். நம்மை எதிர்ப்பவன் யாராக இருப்பான் என்றால் நம்மால் பலன் பெற்றவன் தான் முதலில் நம்மை எதிர்ப்பான் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த தமிழ்நாடே அவரால் பலன் பெற்றது தானே, அவருடைய சமூக நீதி சிந்தனைகளால் பலன் பெற்றது தானே. எஸ்சி மாணவர்கள், ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சரியாக தன்னுடைய கல்வி நிறுவனங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸை மிகச்சரியாக போட்டால் அவர்களுக்கு இலவசமாக அவருடைய ஸ்கூல் யூனிஃபார்மை கொடுங்கள் என்று முதன்முறையாக அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுக்கு பிரைஸா வந்து குளோத்திங்கை கொடுங்க, யூனிஃபார்ம் துணிகளை கொடுங்க அவர்களுக்கு என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல அது கல்வி நிறுவனம் கரெக்டாக நடக்கணும் இல்லையா? கல்வி நிறுவனம் கரெக்டாக நடக்கணும்னா ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மிஸ்டர்ஸ் கரெக்டாக வந்து 100% அட்டெண்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வெள்ளியை பரிசாக கொடுங்கள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். உங்களுக்கு பாடம் நடத்துவதற்கும் நீங்கள் பாடத்தை பயில்வதற்கும் அதற்கான வழிவகையை செய்து கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்தவர்களாக உயர்ந்தவர்களாக
சிந்தனையில் தெளிவு பெற்றவர்களாக இன்றைக்கும் ஒரு தற்கொலை கூட்டத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கிருந்துதான் வர்றார்கள் இந்த ஜென்சின்ற ஒரு கும்பல், எங்கிருந்து வருது, எங்கிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள், எங்கிருந்து இந்த ஆதரவு வருகிறது என்று திணறி போய் நிற்கிறார்கள். ஏனென்றால் அந்த பக்கம் நிற்கக்கூடிய கூட்டம் முழுக்க 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 திரைக்கவர்ச்சிக்காக கவர்ந்த கூட்டம். அவர்களால் சொல்வதற்கென்று ஒற்றை சாதனை கிடையாது, அவர்கள் எடுத்து காட்டுவதற்கென்று ஒற்றை வரி கொள்கை ரீதியாக கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க கவர்ச்சி கூட்டிட்டான். இவன் எதற்கு யாருமே இல்லையே, எந்த கவர்ச்சியும் இல்லையே, எப்படி கவர்ச்சிகரமான பேச்சும் இல்லையே, எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய குடும்பம் கூடுகிறதே, குடும்பம் குடும்பமாக கூடுகிறார்களே, இளைஞர்கள் இவ்வளவு பேர் கூடுகிறார்களே, ஒன்றே ஒன்றுதான், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மூலமாக கல்வியை பெற்று தன் சமூகத்தை தன் குடும்பத்தை வளர்த்து உன்னத சமூகமாக உருவாக்கியவர்கள் தன்னுடைய நன்றி உணர்வோடு கூடுகிறார்கள். வரலாறு படிச்சிருந்தா தெரியும். யாரோ ஒருத்தன் அது என்ன ஐடி ஃபீல்டு இருந்து ஒருத்தன் வந்து விஜயை சந்திச்சாராம், ஒருத்தன் போடுறான், இது வரைக்கும் நடந்திருக்குதா, இன்ஃபோசிஸோ யாரோ போட்டான் அந்த ட்விட்டரில், இன்ஃபோசிஸ் தான் நினைக்கிறேன், ஏதோ ஆக்சென்ச்சரோ ஏதோ போட்டு இது வரைக்கும் சந்திச்சதே இல்லைன்னு. அவன் அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னா, ட்விட்டரில் போய் சிஎம்ஓ தமிழ்நாட்டில் சர்ச் பண்ணியிருக்கான், அதில் போய் அந்த பேரை போட்டிருக்கான், ஐடி கம்பெனி பேர் இங்கிலீஷ் அடிச்சிருக்கான், 0 ரிசல்ட்னு வருது. இது மட்டும் தான் வருது, விஜய் சந்திச்சது மட்டும் தான் வருது. ஏன்னா அந்த ஒரே ஐடி தானே, ஃபோட்டோ மட்டும் மாற்றிடுவாங்க சிஎம்ஓ தமிழ்நாட்டில். சர்ச் பண்ணி பார்த்துட்டு, பார்த்தியா இது வரைக்கும் எந்த ஐடி கம்பெனியும் வந்து பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம், எவ்வளோ பெரிய புரட்சி. ஒன்றும் இல்லை, இதற்கு முன்னாலே அவர்கள் நிறைய முறை நம்முடைய மக்கள் முதல்வர் முன்னாள் முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் சந்திச்சதை தமிழில் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எடுத்து போட்டு செருப்படி கொடுத்தாங்க, பாரு அப்படின்னு. இவங்களுக்கு என்ன தெரியுங்கிறேன். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, களமாட வேண்டியவர்கள், தன்னுடைய யதார்த்தத்தை புரிய வேண்டியவர்கள் ஆதி திராவிடர் கல்விக்கூடங்களிலே, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸிலே மதிய உணவு திட்டத்தை அந்த மாணவர்களுக்கு அறிவித்து 1974-75 பட்ஜெட் எஸ்டிமேட்டிலே 30 லட்சம் அதற்கென்று ஒதுக்கி ஆதி திராவிட மாணவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் அவர்களுடைய கல்விக்கான முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்கு கல்வி கொடுத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். வரலாற்றிலே SC/ST மாணவர்கள் 9வது 10வதிலே ஃபெயில் ஆகிவிட்டால் அவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் த்ரூ எ கவர்மெண்ட் சாங்ஷன் ஸ்கீமை கொடுத்து அவர்கள் 9வது 10வது ஃபெயில் ஆகிவிட்டால் அவர்களை படிப்பதற்காக என்று தனி ஸ்கீமை, கவர்மெண்ட் சாங்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். SC/ST மாணவர்கள் மட்டும் 9வது 10வது ஃபெயில் ஆகிவிட்டால் அவர்களுக்கு என்று தனி சாங்ஷன் ஸ்கீம், இன்சென்டிவ் பேஸ்டு ஸ்கீம்ஸை கொடுத்து, லோன் ஃபெசிலிட்டிஸும் ஸ்காலர்ஷிப்பையும் கொடுத்து 1969 75 வரை அவருடைய காலங்களிலே மிகப்பெரிய அளவிலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காகவும் இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்தவர். ஒரு ஜியோவை பாஸ் செய்த 1970 SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் வரைக்கும் SC/ST மாணவர்கள் ஒரு ஜியோவின் மூலமாக 1970 ஒரு அரசாணையை வெளியிடுகிறார். அந்த அரசாணையின் மூலமாக ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் வரைக்கும் SC/ST மாணவர்கள் எந்த டியூஷன் ஃபீஸுமே பே பண்ணாமல் தன்னுடைய கல்வியை தொடரலாம் என்று அந்த மாணவர்களுக்கான கல்வி கண்ணை திறந்தவர் தான் உண்மையில் முத்தமிழறிஞர் கலைஞர். இதுதான் அவருடைய உண்மையான வரலாறு. இதன் மூலமாக 377 மாணவர்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைந்தார்கள் என்பது அரசினுடைய டேட்டா. 377 மாணவர்கள் 1970 71 வரைக்கும் இருந்து 74-75 வரைக்கும் 4,46,200 ரூபாயை இதற்காக அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒதுக்கினார். அதே போல முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு இடத்திலிருந்து ஸ்கீம்ஸை சாங்ஷன் பண்ணி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்து 5 வழக்கறிஞர்கள் 5 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் SC/ST கம்யூனிட்டியில இருந்து மட்டுமே வர வேண்டும் என்பதற்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து 5 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் 5 வழக்கறிஞர்கள் வர வேண்டும் என்று செய்தார். இன்னைக்கு நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யார் கையில் இருக்குன்னு பாருங்க. ஒரு கால் எம்ஜிஆரால் தடைபடாமல், ஒரு கால் ஜெயலலிதாவால் தடம் மாறாமல், ஒரு கால் இடையிடையில் எதுவும் வராமல் இருந்திருந்தால், ஒரு சீரான ஆட்சியை முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்திருந்தால், இன்றைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ல வந்து நீங்க இன்னைக்கு முண்டியடிச்சா கூட ஒரு குறிப்பிட்ட சாதியை தவிர யாராலும் கோல் வச்ச முடியாது. இதுதான் உண்மை. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் போகிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பிகாஸ் ஐ பிலாங் டு திஸ் ஃப்ராட்டர்னிட்டிங்கிறதுனால, லீகல் ஃப்ராட்டர்னிட்டிங்கிறதுனால ஐ ஹேவ் சம் க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அவங்களை இப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க, கஷ்டம், நம்மளால் கிராக் பண்ண முடியாது. ஆனால் இதை 1969களிலேயே 70களிலேயே பார்த்து அவர்களுக்கென்று நிதி கொடுத்து 5 வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும், 5 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வர வேண்டும் என்று முடிவு செய்து அவர்களுக்கான நிதி உதவியை கொடுத்து அவர்களை முன்னிறுத்தியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். இது இளம் சமூகத்திற்கு தெரிய வேண்டும். இது டேக்கவேயாக போகணும். இது நீங்கள் பேசிட்டு அப்படி கேட்டு போயிடுறதுக்காக சொல்லலை. நான் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்தால் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக நோட்டு பேனாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், மன் ஹஃபில ஃபர்ர ஓ மன் கத்தப கர்ற அப்படின்பாங்க. மன் ஹஃபில ஃபர்ர ஓ மன் கத்தப கர்ற என்பார்கள். யார் மனனம் செய்தானோ அது பறந்து போயிடும்,
யார் எழுதி வச்சானோ அது நிரந்தரமாக இருக்கும். இல்லை, நான் வந்து அரபிக் எக்ஸ்பர்ட், நான் ஆலிமா இருக்கிறேன். we do have an office in UAE. UAEல நம்மளுக்கு தனியாக சட்ட அலுவலகம் இருக்குது, நம்மளுடைய ஓன் லீகல் கன்சல்டன்சி இருக்குது, UAEல இருக்கு. எங்கே விட்டேன்? UAEல கன்சல்டன்சியா? எங்கே விட்டேன்? நீங்கள் மனநலம் எழுதணும், நீங்கள் அடுத்த தலைமுறை உருவாகணும். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஜென்சி வர வேண்டிய சூழ்நிலை எதுக்கு உண்டாச்சுன்னா, இடையில ஒரு சின்ன கேப் விட்டோம், இடையில எங்கேயோ விட்டுட்டோம், அதான் உண்மை. அப்போ அதை இட்டு நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கே புத்தகங்களை படிப்பதற்கும் நம்முடைய நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களுடைய வரலாற்றை படிப்பதற்கும் மட்டுமல்ல, அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சார பீரங்கிகளாக மாறணும், பிரச்சார பீரங்கிகளாக மாறணும். அறிஞர் அண்ணா இருந்தார் என்றால், முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார்னு சொன்னால் டோனை பார்த்தீங்கன்னா கூட ஒரே மாதிரி இருக்கும், மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு தலைவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கினார்கள் என்று அர்த்தம். இது நீங்கள் இன்றைக்கி வந்து கெட்ட கட்சி தான், ஆனால் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் கட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் மாதிரியே மிமிக்ரி பண்ணுவானுங்க இருக்கிற எல்லாருமே. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படின்வான், இது எல்லாமே யார் இப்படின்வான், அப்புறம் என்ன இப்படின்வான், பார்த்துருக்கீங்களா? இப்படின்வான், அது என்ன ஸ்டைல்னே தெரியாது அது. இது மாதிரி அப்புறம் திடீர்னு சட்டை இப்படி மடிப்பானுங்க, திடீர்னு மடிப்பானுங்க, வாடா ஏய் வாடா அப்படி இப்படின்வான். இதெல்லாம் யார் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட உதாரணமாக இருந்தாலும் இந்த கேப் நம்ம விட்டோமா அவன் அதை அப்படியே ஃபில் பண்ணி போயிட்டான். ஆனால் எப்படியோ ஒரு தப்பி பொழைச்சாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ வெற்றிகள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதனின் தோல்வி இல்லங்கள் தூரம் சென்றடைந்து அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கவலையை உண்டாக்கி நம்முடைய இளம் ஓட்டு போட்டவன் 2வது நாளே கவலைப்பட்டான்னா, இந்திய வரலாற்றில் ஓட்டு போட்டவன் எதிராக ஓட்டு போட்டவன் அன்னைக்கு நைட்டே கவலைப்பட்டு அழுதான்னு சொன்னா, இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாறு எழுதப்படும். சரி, ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ரெக்ரெட் பண்ணிட்டல, அன்னைக்கு நைட்டே ரெக்ரெட் பண்றேன். நான் மதுரைக்கு போறேன், இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருச்செந்தூர், நம்ம சார் தான், நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் சார், திருச்செந்தூர் தானே சார், திருச்செந்தூர் முடிச்சுட்டு போகும்போது எப்படியாவது நீங்கள் மீட் பண்ணி தான் போகணும். நம்ம தம்பி வழக்கறிஞர்கள் கொஞ்சம் பேர் மதுரையில் இருக்காங்க. நாங்கள் நின்று பேசுகிறேன், அந்த தம்பி சொல்கிறாப்புல, அண்ணே அவ்வளோ என்னன்னு எங்கள் அம்மாவே ஓட்டு போட்டுருச்சுண்ணே விஜய்க்கு அப்படின்னு. அப்போ நான் அடுத்த பாயிண்ட்டு நான் கேட்டேன், ஏம்மா எப்படி போட்டேன் அப்படின்னு கேட்டேன். போடா, நான் ஒருத்தன் ஓட்டு போட்டு தான் விஜய் வந்துட்டானா, இந்த ஒரு இது. அதுக்கப்புறமா சொல்லியிருக்கு, எனக்கு எப்படா தெரியும் ஸ்டாலின் தோப்பாருன்னு அப்படி. அவங்களுக்கு அந்த விவரம் கிடையாது, அவங்க குளத்தூர் வாக்காளர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு எப்படா தெரியும் ஸ்டாலின் தோப்பாருன்னு அப்படின்னு. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் நாம் கவனத்தை சிதறவிட்டோம். அது எங்கென்று சொன்னால், நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை படிப்பதிலும், அவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்கு செய்த தியாகங்களை நினைவு கூறுவதிலும், அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பதிலும். அப்போ இப்போ நீங்கள் கேட்ட ஒவ்வொரு செய்தியும் தலையிலே மிக தெளிவாக அது பதிவாக வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சாதனை செய்து விட்டார்? ஏன்னா நான் அன்றைக்கு ஒரு மக்கள் மன்றத்தில் பேசும்போது ஒரு நாம் தமிழர் இருந்து வந்தார். படிப்படியாக தாங்க அது இலவசத்தை நோக்கி போக முடியும். நீங்கள் இன்னைக்கு ஒரு IAS படித்து விட்ட மாணவன், நீங்கள் சொல்றீங்க எந்த பிராமண கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டை இடிப்பேன்னு சொன்னீங்களோ அதே பேர் தான் சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிற ஒரு மாணவன் IAS படித்து விட்டு, நான் படித்ததற்கு காரணம் நான் முதல்வன் திட்டம் என்று சொன்னான். எனக்கு முதல்ல 5000 கொடுத்தாங்க, அப்புறம் 7500 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ண பிறகு எனக்கு 25000, நான் 50000 ரூபா கொடுத்தாங்க, அது இல்லைன்னா என்னால் படிச்சிருக்க முடியாதுன்னு சொன்னான். படிப்படியாக ஏன்னா இடையில ஆட்சி மாறிட்டு தானே இருக்குது, அவங்கவுங்க திட்டங்களை மாற்றி தானே இருக்கிறாங்க. இப்படி படிப்படியாக கொண்டு வந்தார். ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து போட்டு ஃப்ரண்ட் லைன் மேகசின் எழுதுகிறது முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி. ஃப்ரண்ட் லைன் மேகசின் சொல்கிறது, ஹரிஜன் வெல்ஃபேருக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹரிஜன் வெல்ஃபேரின் படி, அக்கார்டிங் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹரிஜன் வெல்ஃபேர், த நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃப்ரம் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன்ஸ், TNPSC எக்ஸாமினேஷன்ஸுக்காக SC/ST மாணவர்களுக்கான ட்ரைனிங் சென்டர், ஹரிஜன் வெல்ஃபேருடைய டிபார்ட்மெண்ட்டின் தகவலின்படி ஃப்ரண்ட் லைன் எழுதுகிறது, SC/ST மாணவர்களுக்கான TNPSC எக்ஸாமினேஷன்ஸுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் 1966 67 வரைக்கும் வெறும் 4 எண்ணிக்கையில் இருந்த ட்ரைனிங் சென்டர்ஸை அந்த மக்களுக்காக, அந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் 73 74 காலகட்டத்தில் மட்டும் 4ஆக இருந்ததை 30 ட்ரைனிங் சென்டர்களாக மாற்றி காட்டி வரலாறு படைத்தார். இதுதான் கலைஞருடைய கல்வி புரட்சி. முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த மண்ணிலே அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா, அகைன் ஃப்ரண்ட் லைன் எழுதியது, SC/ST மாணவர்கள் அந்த ஹரிஜன் ரிப்போர்ட்டின் படி SC/ST மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் SC/ST மாணவர்கள், அந்த வார்த்தையை சொல்ற பாருங்களேன், ரிப்போர்ட் ஆஃப் 2015 showing that SC and ST children from Tamil Nadu, SC/ST children from Tamil Nadu
are likely to be underweight than children belonging to other backward classes and upper caste in states like Gujarat is a testament to the impact of targeted education related reforms undertaken by the Karunanidhi-led government between 1969 and 1976. SC/ST மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் SC/ST மாணவர்களை கொண்டு போய் குஜராத்தில் இருக்கக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸ் மாணவர்களோடும் முன்னேறிய வகுப்பினருடைய மாணவர்களோடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த SC/ST மாணவர்களுடைய தரத்தை கருணாநிதி தன்னுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்தி காட்டினார் என்று ஃப்ரண்ட் லைன் எழுதி காட்டுகிறது. எப்படி உயர்த்த முடியும்? இந்த மாணவர்கள் இன்றைக்கு ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லிவிட்டு இறந்து போய்விட்டார். அவர் சொன்னதை போலவே அவரால் பலனடைந்து அவரால் கல்வி பெற்றவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அவ்வளவு பெரிய தலைவரை இழிவுபடுத்தும் விதத்தில் தன்னுடைய கவர்ச்சியால் மட்டுமே முதலமைச்சரான ஒருவருக்கு முன்னால் அவர் குனிந்திருப்பதை போன்ற ஒரு கேவலமான இமேஜ். உங்களை வரலாறு மன்னிக்குமா? நீங்கள் கல்வி பயில்வதற்கும் மக்களே, மாணவர்களே, நீங்கள் என் செல்வங்கள், நீங்கள் பயின்று வர வேண்டும் என்று நினைத்தவர் தன்னுடைய வாழ்நாளில் இறக்கும் வரைக்கும் அப்பழுக்கற்று எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் இவர்களா திணிக்கிறது மற்றதெல்லாம் எந்த குற்றச்சாட்டையும் ப்ரூவன் ராங் எதுவுமே கிடையாது அவர் மேல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் 1969 76க்குள்ளே அதை அடைந்து விட்டார் என்று 2015 ரிப்போர்ட் சொல்லுது. 69 to 76 அந்த நிலையை அடைந்து விட்டார் என்று சொல்கிறது. அதே போலத்தான் சுயமரியாதை மாநாடுகளை நடத்தி நான் ஏற்கனவே சொன்னதை போல பெண்களுக்கும் சொத்திலே பங்குண்டு என்று சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டாக்கினார். இதான் உண்மை. குடும்பங்களுக்குள் பிரச்சனையை உண்டாக்கினார். மக்கள் நிறைய பேர் எதிர்த்தார்கள் கூட அந்த காலகட்டத்தில். ஆனால் அதையெல்லாம் விடுத்து அதில் உறுதியாக இருந்து தன்னுடைய மாணவர்கள் படிப்பதற்கும் பெண்கள் சமூக நீதியின் பால் பயணிப்பதற்கும் அதே போல ப்ரெஃபரன்ஷியல் அப்பாயின்மெண்ட், இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஒன்றும் ரொம்ப போயிட்டா அப்புறம் ஞாபகம் இருக்காது இல்லையா? அப்போ முடிக்கணுமா? ப்ரெஃபரன்ஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்டேட் ரிசர்வேஷன் ஃபார் தி ஷெட்யூல் கேஸ்ட் ஆக்ட் இன் 2009 அதில் கொண்டு வந்தார். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் இன் த சர்வீஸ் அண்டர் த ஸ்டேட் விதின் த ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். ஒரு உள்ளொதுக்கீடு போல கொண்டு வந்த 2009 ப்ரெஃபரன்ஷியல் அப்பாயின்மெண்ட்ஸை கொடுத்து தமிழ் மீடியத்தில் படித்த நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், ஆங்கிலம் பெருசா தெரியாத அரசு அலுவலர்கள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தாலும் ஒரே ஒரு 2 minutes எப்படி இருந்தாலும் கவனம் எங்கே போயிடும்? கரெக்டாக நல்லா கஷ்டப்பட்டு ஏதாவது கொண்டு வந்துட்டு இருப்போம், வாட்டர் கேன் கொடுப்பாங்க. தப்பு இல்லை, உங்களுக்கு பணி இருக்குது, முடிச்சிடலாம். ஒரு 2 minutes தான், முடிச்சிட்டேன், வந்துட்டேன். அப்போ இதை நோவல் இன்னோவேஷன் என்று சொல்கிறது பத்திரிகைகள். நோவல் இன்னோவேஷன், தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு ப்ரெஃபரன்ஷியல் அப்பாயின்மெண்ட், தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஷியல் அப்பாயின்மெண்ட் என்று கொண்டு வந்தார் கலைஞர். அதன் மூலமாக ஸ்டேட் ஆஃப் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஆக்ட் 2010 என்று கொண்டு வந்தார். அதே ஆண்டில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ், முதல் பட்டதாரிகள், வீடுகளில் இருக்கக்கூடிய முதல் பட்டதாரிகளுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை கொண்டு வந்து கொடுத்தார் கலைஞர். அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர். பெரியார் யூனிவர்சிட்டியை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கிளைகளை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். சிப்காட், எல்காட் கொண்டு வந்தார். டைடல் பார்க், டைடல் பேர் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, டைடல் பார்க் என்பதை கொண்டு வந்தார். அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் 2000களிலே கொண்டு வந்த டைடல் பார்க்கிலே போய் வேலை பார்த்து விட்டு தான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது விசில் இதை போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டோம் என்று ஒரு கூட்டம் உருவானது. இது நியாயமா? உங்களை வரலாறு மன்னிக்குமா? நீங்க எங்க நிக்கிறீங்க தெரியுமா? அது பொட்டை மயான காடாகவும் தண்ணீராகவும் இருந்த இடம். அந்த இடத்தை ஐடி ஹப்பாக மாற்றி அந்த இடத்திற்கு டைடல் பார்க் என்று கொண்டு வந்து டிட்கோல இருந்து அந்த டிட்டை எடுத்துக்கொண்டார். எல்காட்ல இருந்து எல்லை எடுத்தார். அதுதான் டைடல். இது வரலாறு. டைடல் பார்க் என்று சொன்னார், அதற்கு பேர் டைடல் பார்க் என்று வைத்தார். இன்னைக்கும் ஜோக்ல சொல்றான் டைடல் பார்க் என்ன டைட்டாகி படுத்துருவேன், அதான் சொல்றான்ல ஜோக்ல. அதெல்லாம் எங்க? அந்த டைடல் பார்க் உருவாக்குனது யாரு? அந்த டைடல் பார்க்கை உருவாக்கி உங்களுக்கு வேலைகளை கொடுத்தார், உங்களை படிக்க வைத்தார், உங்களை ஐடி எம்ப்ளாயிஸ் என்கின்ற கண்ணியத்தை கொடுத்தார். அப்படி கொடுத்ததுடைய விளைவு மொத்தமா போய் குத்துனீங்க எதிர்த்து. சரி, பரவாயில்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர் இன் தி ஹிஸ்டரி. when it comes about a ruler, ups and downs are there. ஆனால் மீண்டும் ஒரு முறை இதை நாம் மறந்துவிடக்கூடாது. there are lot more to discuss, but still there are luminaries there to come. இன்னும் நிறைய நம்ம பேசுறதுக்கு இருந்தாலும் திரும்பவும் அதான் சொல்றேன். நிறைய சொன்னா என்ன ஆயிடும்? உண்மைதான்ல, யாரும் கொட்டாய் விடல ஆனால் இது வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொட்டாய் விடுறதுக்கு முன்னாலேயே லெட் மீ கன்க்ளூட் மை ஸ்பீச். இந்த இடஒதுக்கீடுகள் இருக்கும் வரை தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மாணவர்கள் இந்த மண்ணிலே கோலோச்சி பெரும் அரசு பொறுப்புகளிலே இருக்கும் வரை
டைடல் பார்க்கிலே, ஐடி பார்க்ஸிலே இவனெல்லாம் வர முடியுமா என்று வியந்த மக்கள் பணியாற்றும் காலம் வரை, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர்கள் தன்னை விட மேன்று சாதி என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்பவர்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக வரும் வரை என்றைக்குமே முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.